ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவிட்-19 லோக்கஸ்ட் அட்டாக், பார்டர் கான்ஃப்ளிக்ட் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இந்தியாவுக்கு இருந்துகிட்ருக்கு. இதில் ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரே கண்ட்ரிலேருந்து தான் வந்தது. அந்த கண்ட்ரி நமக்கு மட்டும் இல்லை, இன்னும் வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒன்று தான் ஹாங்காங். ஹாங்காங் கண்ட்ரி கிடையாது, பட் ஸ்டில் அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு காரணமும் வந்துட்டு சைனா தான். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற இவ்வளோ பிரச்சனையை விட்டுட்டு நீ எதுக்குற இப்போ ஹாங்காங்கோட ப்ராடக்ட்ஸ் பற்றி நீ பேசுகிற அப்போ நீ உங்களுக்கு அந்த கொஸ்டின் வருது அப்படின்னா, இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் அதை பார்க்குறப்போ வந்துட்டு கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். நம்மளால் அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளோட சேர்த்துக்க முடியாது, ரிலேட் பண்ணிக்க முடியும். என்ன திடீர்னு இந்த ப்ராடக்ட் மேலே ஒரு ஆசை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பிக்சர் பார்க்குறீங்களே, இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். இது வந்து மூவியில் வருதான்னு கூட நமக்கு தாட் வந்து, ஆனால் அது மூவியில் கிடையாது. ஒன் ஆஃப் த ஐகானிக் பிக்சர் ஆஃப் 20th century. எப்படி ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அந்த ஆள் தான். அவர் பாருங்கள், எங்கேயோ மார்க்கெட் ஏதோ போயிட்டு வந்துட்டு கையில் 2 ஷாப்பிங் பேக் தான் வச்சுருக்காரு. வச்சுட்டு வரிசையாக வர டேங்க் முன்னாடி ரொம்ப கூலாக நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணுறாரு. இது எப்போ இந்த பிக்சர் எடுத்தாங்க அப்படின்னா, சைனாவில் வந்து 1918 எடுத்தாங்க. ஜூன் 4 வந்து டினாமென் ஸ்கொயர் அதில் வந்துட்டு சைனா சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு எல்லா மக்களும் கொந்தளித்து ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து மிலிட்ரிலாம் ஆர்டர் பண்ணி தான் வந்துட்டு பல பேரை கொண்டுட்டாங்க. 1000 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. ஆனால் அஃபிஷியலாக எவ்வளோ அப்படின்ற ரெக்கார்டு வந்து இப்போ வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. ஸோ அந்த டைமில் எடுத்தது தான் இந்த பிக்சர். அண்ட் அந்த கலவரத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்களே, அவங்களுக்கு நீங்கள் மௌன அஞ்சலி செலுத்தணும். இல்லை உங்கள் பையனோ, உங்கள் ஹஸ்பண்டோ, இல்லை உங்கள் ஒய்ஃபோ, இல்லை உங்கள் அம்மாவோ அப்பாவோ யாராவது இறந்துருந்தா கூட நீங்கள் ஃபோட்டோ வச்சு சைனாவில் ஒரு மௌன அஞ்சலி உங்களால் செலுத்த முடியாது. ஆனால் ஹாங்காங்கில் மறக்காமல் ஜூன் 4 வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு மௌன அஞ்சலி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பார்க்கில் வந்துட்டு ஃபுல்லாக எல்லோரும் கூடி லைட் ஏற்றி இந்த மாதிரி மௌன அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஒரு வேளை சைனா கொண்டு வர இந்த செக்யூரிட்டி ரெகுலேஷன்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஹாங்காங்காலையும் இது பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு பாயிண்ட் புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து எதனால் ஹாங்காங் வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து ஹாங்காங்கோட ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அந்த ரைட் டு ப்ரொடெஸ்ட், இது எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ண போகிறது தான் வந்து சைனா கொண்டு வந்துருக்க ரெகுலேஷன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாங்காங்கோட ஹிஸ்ட்ரி என்னென்னு நம்ம பார்க்கலாம், சைனாவோட ரிலேஷன் என்னென்னு பார்க்கலாம். எதனால இவங்க வந்து இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஹாங்காங் மேலே கொண்டு வராங்க, ஒரு இனமே ஒரு இனத்தை அழிக்க பார்க்குதா, இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஹாங்காங் பிரச்சனையை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஹாங்காங் வந்து நீங்கள் அப்படியே வந்து காஷ்மீரை நினச்சிக்கோங்க. எப்படி காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுறாங்களோ, அதே மாதிரி தான் வந்து யூகேக்கும் சைனாவுக்கும் நடுவில் வந்து ஹாங்காங் மாட்டிக்கிட்டாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1898 வந்து ஹாங்காங்க்கு வந்து யூகேவும் சைனாவும் வந்து பெருசாக வார் பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் யூகே வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ 99 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஹாங்காங் வந்து என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சைனாக்கு சொல்லிடுறாங்க. சைனாவும் அந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்கிறாங்க. ஸோ 99 இயர்ஸ் வந்துட்டு யூகே கவர்னன்ஸ் கீழே தான் வந்து ஹாங்காங் வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கும் காஷ்மீர் ஒரே கேட்டகரி தான். அதாவது அட்டானமஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னாட்சி பகுதிகள், அவங்களுக்கு அவங்களே வந்து கவர்னன்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த 2 கண்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படியுமே அவங்க மேலே இருந்துகிட்டே தான் இருக்கும். புரிஞ்சதில்லை உங்களுக்கு? ஸோ 1997 பார்த்தீங்கன்னா சைனா வந்து யூகேட்ட சொல்கிறான், உன்னோட லீஸ் முடிஞ்சிச்சுப்பா, 19 இயர்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து ஹாங்காங் என்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூகேவும் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா 50 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஹாங்காங் வந்து தன்னாட்சி பகுதியாக தான் இருக்கும், அட்டானமஸ் ரீஜனாக தான் இருக்கும். நீ வந்து அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அண்ட் அவனோட வே ஆஃப் லைஃப், அதாவது அவனோட கல்ச்சரு, அவன் எப்படி வாழ்கிறானோ அதை நீ மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. முக்கியமாக அவனோட ஃப்ரீ ஸ்பீச், அதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு ப்ரொடெஸ்ட், இது எல்லாமே வந்து நீ இன்டர்ஃபியரே பண்ணக்கூடாது, அதை நீ எடுக்கவே கூடாது அவங்ககிட்ட அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் போட்டு சைனாவுக்கு கொடுக்குறாங்க. சைனாவும் வந்துட்டு அந்த டைமில் அவனோட எக்கனாமி வந்து பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஹாங்காங் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, அது மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ட்ரேட் மூலமாக வந்து பயங்கரமாக ரெவன்யூ வந்துட்டு இருக்கு, ஒரு மாதிரி ப்ராஃபிட்டான ரீஜன் அது. ஸோ அது எப்படியாவது எனக்கு வேணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து சைனா சரி அப்படின்னு மண்டையாட்டிட்டு அக்ரிமெண்ட் ஓகே பண்ணிடுறான். ஸோ இந்த 50 இயர்ஸ் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 2047 தான் வந்துட்டு ஹாங்காங் வந்து ஃபுல்லாக வந்து சைனாவோட கண்ட்ரோலுக்கு போகும். அப்போ தான் இவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, 1 country 2 system அப்படின்னு ஒரு கொண்டு வராங்க. ஸோ அது எப்படின்னா, ஹாங்காங் வந்து சைனாவுக்கு சொந்தம் தான், ஆனால் இவனோட சிஸ்டம் வேறு, இவனோட கவர்னன்ஸ் வேறு, அவனே பார்த்துக்குவான், சைனாவே பார்த்துக்குவோம். ஸோ இது ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து 1 country 2 system. ஸோ திரும்ப இந்த 90ஸ்க்கு போகலாம். 90ஸில் வந்து சைனாவோட எக்கனாமி வந்து ரொம்பவே டவுன் தானே. இப்போது வந்து ஹாங்காங் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜிடிபியில் வந்து 27% வந்து ஹாங்காங் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சைனாவோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 மெகா சிட்டிஸ் உருவாக்குறாங்க. ஸோ எந்த 5 மெகா சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா, அதை நான் பார்த்தே படிச்சிட்டேன், எனக்கு வாயில் வரமாட்டேன் இந்த பேர்லாம். ஷாங்காய், சாங்கிங், பெய்ஜிங், ஷென்ஷன்,
குவாங்சூ, இந்த 5 மெகா சிட்டிஸ் தான் வந்துட்டு சைனா வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 10, 15, 20 வருஷத்தில் வந்துட்டு பயங்கரமாக டெவலப் ஆயிடுது. இந்த 5 சிட்டிஸும் வந்து ரொம்பவே டெவலப் ஆயிடுது. சைனாவோட எக்கனாமிக் வந்துட்டு இந்த 5 சிட்டிஸ் மூலமாகவே வந்துட்டு ரொம்பவே வந்து ப்ராஃபிட் கிடைக்குது, ரெவென்யூ வருது. ஸோ ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் வந்து ரொம்ப கீழே இறங்கிட்டே வருது. ஏன்னா இந்த 5 சிட்டிஸ் வந்து இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. ஸோ இப்படி ரீசெண்ட் டைமில் வந்து ஹாங்காங்கோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம், சரி உங்ககிட்ட தான் எனக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு ஏன் நான் ஸ்பெஷல் கேட்டகரி கொடுக்கணும், உன்னை ஏன் நான் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும், நீ ஆல்ரெடி பார்ட் ஆஃப் சைனா தான் அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது யங்கர் ஜென்ரேஷன் வரும்ல, அவங்களோட அந்த லாங்குவேஜ் மதர் டங் அதை மாற்றணும். ரெண்டாவது அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றிட்டு இதுதான் உன்னோட ஹிஸ்ட்ரி, இப்படி தான் நீ வந்த அப்படின்னு அவங்களுக்கு அதை லைட்டாக அப்படியே திணிச்சு விடணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஒரு இனத்தை கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் பண்ணணும். அதை தான் சைனா ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ நீங்கள் வந்து டிவியில் நியூஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, 8 மணிக்கு தமிழ் சேனலில் நீங்கள் போடுறீங்க, ஹிந்தியில் நியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ எரிச்சல் வரும். அதே மாதிரி தான் ஹாங்காங்கில் வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா ஹாங்காங்கில் வந்து நியூஸ் சேனல்லாம் வந்துட்டு மேண்டரினில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நியூஸ்லாம். ஹாங்காங்கோட மதர் டங் என்னன்னு பார்த்தா கேண்டனீஸ். இப்போது என்னோட மதர் டங்கில் நியூஸ் வரும் அப்படின்னு நான் பார்க்குறப்போ வந்துட்டு மேண்டரினில் வருது, அதாவது சைனாவோட லாங்குவேஜில் வருது அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வரும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஸ்கூல் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் தான் பெஸ்ட்டு. அதாவது சைனாவில் இப்போ அப்படி தானே இருக்குது, ஒரே பார்ட்டி தான் இருக்கும், அதுக்குள்ளே தான் ஆளுங்க மாறி மாறி வருவாங்க, அந்த சிஸ்டம் தான் பெஸ்ட்டு. மல்டி பார்ட்டி சிஸ்டம்லாம் பெஸ்ட் கிடையாது, ஒஸ்ட்டு. அந்த மாதிரி இவங்க வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படி சின்ன சின்னதாக இவங்க பண்ணிட்டு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, 2014 எலெக்ஷனில் யார் நிற்கலாம், எந்த கேண்டிடேட் நிற்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, சைனாக்கு ஃபேவராக பேசுகிற கேண்டிடேட்டை நிற்க வைக்கணுன்றது அவங்க மைண்ட் செட். இப்போது உங்கள் குரூப்லேயே வந்து ஒரு ஆள் வந்து வாய் பேசணும் அல்லக்கை மாதிரி, அவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்கடா, நம்ம வந்து சீக்கிரம் சைனாக்கு நம்ம வந்து மூவ் ஆயிடணும், ஹாங்காங்கில் இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனை இருந்துட்டுருக்கு அப்படின்னு தன்னோட இனத்துல இருந்துட்டு மற்றவங்களை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வரணும் தான் நினைக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது வந்துட்டு ஹாங்காங்கில் நடந்தது தான். இதை வச்சு உங்களுக்கு தமிழ்நாட்டில் யாராவது மைண்டில் வந்துட்டு போனாங்கன்னா அது கம்பெனி பொறுப்பே கிடையாது. ஓகே, நம்ம அந்த இஷ்யூக்கே போகலாம். இப்போது அக்ரிமெண்ட் படி வந்து யூகே என்ன சொல்லியிருக்கான், சைனா வந்து இந்த மாதிரி எலெக்ஷனுக்குள்ளலாம் இன்வால்வ் ஆகக்கூடாது, அவனோட ஆட்சியை அவன் தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து இப்போ தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறான். அதனால ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இறங்கி ரோட்டுக்கு இறங்கி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா யங்ஸ்டர்ஸ் இறங்கி வந்துடுறாங்க. ஏன்னா இது அவங்களோட எதிர்காலம் தான். நாளைக்கு வந்துட்டு அவன் தான் பெரிய ஆளாக வரப்போகிறான், அவனோட எதிர்காலம்னு சொல்லிட்டு யங்ஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இறங்கி வந்துடுறாங்க. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்களே, இதை நீங்கள் அப்படியே வந்து நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டை மைண்டில் வச்சுட்டு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேளுங்க. ஸோ பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, இந்த ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டியர் கேஸை தூக்கி போடுறாங்க. ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா, பெப்பர் ஸ்ப்ரே வந்து அடிக்கிறாங்க. ஆனால் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தெளிவாக வந்து ஃபஸ்ட்டே வந்து அம்பரில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு அப்படி பிளாக் பண்ணிக்கலாம்ல, அதனால அம்பரில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது இப்படியே பார்த்தோம்னா, நம்ம இங்கே லைட் ஆஃப் பண்ணோன்னா செல்ஃபோன் லைட்டை வந்து எப்படி போட்டு நம்ம வந்து பயங்கரமாக பண்ணாங்களோ நம்ம பசங்க, அது மாதிரி இதை வந்து அவங்களும் ரொம்ப கிளவராக வந்து அம்பரில் வச்சு பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அம்பர்லா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணுது அந்த டைமில். அங்கே இருக்க மிடில் கிளாஸ்லாம் கூட வந்துட்டு என்னடா இது யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி இறங்கி போகிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பர் கிளாஸும் வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பணக்காரன் ஏழை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சைனாக்கு அகேன்ஸ்டாக நான் வந்துடுறேன், என்னோட ஃப்ரீடம் நீ கை வைக்கிற, என்னோட யங்ஸ்டர்ஸ் எனக்கு அதை கிளியராக புரிய வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி வந்துடுறாங்க. இந்த மூவ்மெண்ட்டை சைனாவோட பாயிண்ட்ல எப்படி நம்ம சொல்லணும்னா, உள்ளதும் கிட்டச்சா நொல்லக்கண்ணா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது சைனாவோட மைண்ட் செட்டை ஒன்றும் இது பெருசாக மாற்றலை, ஆனால் ஹாங்காங்கில் இருந்த மக்களோட மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு. அதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து சைனாவோட சேர்ந்துலாம் அப்படின்னு நினச்சிருந்தவங்க எல்லாம் இப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து போராடுறதை பார்த்து நம்ம எதுக்கு நம்ம அவங்களோட சேரணும், இவங்க வந்து இந்த அளவுக்கு நம்ம மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட் மாதிரி சைனாலேருந்து இன்னும் கொஞ்சம் விலகி போகிறாங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன், உள்ளதும் கிட்ட நல்லக்கண்ணா அப்படின்றது. ஸோ எதுக்காக வந்து யூகே வந்து 50 years வந்துட்டு இந்த பீரியட் கொடுக்குறாங்க அப்படின்னா, கிராஜுவலாக தான் வந்து சைனாவோட சேர முடியும். அதனால தான் வந்து உன்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. நீ வேறு வச்சுருப்ப, பாலிசி வச்சுருப்ப, நான் அதுக்குள்ளே வரணும் அப்படின்னா எனக்கு டைம் வேணும். அதுக்காக தான் இவங்க அப்படி கொடுத்ததே. அது தேவையில்லாமல் வந்து ஒரு பாயிண்டில் அழகாக வந்துட்டு இருந்தவங்களே இவங்களே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கெடுத்து விட்டாங்க. ஸோ இப்போ மக்கள் வந்துட்டு சைனாக்கு அகேன்ஸ்டாக தான் மாறிட்டாங்க. 2018 இன்னொரு ப்ராடக்ட் நடக்குது. அது என்னன்னா, ஒரு மர்டரால் ஒரு லவர் பாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க லவரை கூட்டிகிட்டு தாய்வானுக்கு போய் அங்கே மர்டர் பண்ணிட்டு திரும்ப ஹாங்காங் வந்து உட்காந்துட்டான். இப்போது வந்து தாய்வானில் இருக்கவங்க வந்து இவனை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடிக்ஷன் போகணும். மல்லையெல்லாம் மைண்டுக்கு வந்துட்டு போவார். அந்த மாதிரி வந்து லண்டன்லேருந்து ஹாங்காங்லேருந்து எக்ஸ்ட்ராடிக்ஷன் போட்டால் தான் வந்து தாய்வான் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு பாலிசி வந்து கிரியேட் பண்ணலாம், எக்ஸ்ட்ராடிக்ஷன் பாலிசி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்புறம் யோசிக்கிறாங்க, இப்படி பண்ணிட்டா வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்துருமே, அப்போ அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ப்ரொடெஸ்ட் வராங்க. இல்லை முடியாது,
இப்போ எக்ஸ்ட்ராடிஷன் பாலிசி நீ போட்டேன்னா சைனா வந்து என்னோட செக்யூரிட்டியில் ரொம்ப ஈஸியாக இன்வால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஹாங்காங் போயிட்டு இருக்க டைமில் தான் வந்து இப்போ இந்த செக்யூரிட்டி ரெகுலேஷன்ஸ் திரும்ப அவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீ பேச முடியாது, அதாவது சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீ பேசக்கூடாது, உன்னோட ஃப்ரீ ஸ்பீச் கிடையாது, ப்ராட்டஸ்ட் நீ பண்ண முடியாது அப்படின்ற ரூல்ஸ்லாம் வந்துட்டு டிராஃப்டில் தான் இருக்குது. இன்னும் பில் பாஸ் பண்ணல. இது டிராஃப்டில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சவொடனே தான் இப்போ அவங்க இறங்கி வந்து இவ்வளோ போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இப்போ நடந்துட்டு இருக்க ப்ராட்டஸ்ட்கான ரீசன். இதை நான் ஒரு லைனில் நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் என்னடா இருக்குது அப்படின்னு தான் தோணிருக்கும். பட் இந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறப்ப தான் ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வருது இல்லை, அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் இன்னொரு விதத்தில் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பார்டர் கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணுறது, தாய்வானோட பிரச்சனை, இப்படி ஹாங்காங்கோட பிரச்சனை, இதெல்லாம் எது கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா கண்ட்ரிஸும் போடுறது இந்த ப்ரெஷர் தான், அவங்க சைனா மேலே போடுற ப்ரெஷர் தான். அதை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க இவ்வளோ பண்ணுறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அண்ட் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போ நான் பேசுறது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஹாங்காங்கில் நடந்த பிரச்சனை தான். இந்தியாவில் இதே மாதிரி நடந்து இது மாதிரி எங்களுக்கு நடந்திருக்கே அப்படின்ற தாட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு நாட்டு பிரச்சனை கிடையாது, ஒரு இனத்தோட பிரச்சனை. ஒரு இனம் இன்னொரு இனத்தை அழிக்க பார்க்குது. அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனாக தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஒரு ஹியூமனாக நம்ம இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் ஹாங்காங் ப்ராட்டஸ்ட் பற்றியும் அவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் ரிலேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணேன். அதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ உங்களை நான் பார்க்குறேன். Until then, you all be safe, take care, stay home, save lives, bye.